ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சாட்சி எனக்கு கூட ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. செவ்வாய்க்கிழமையில் நம்ம எப்பொழுதுமே மெசேஜ் நம்ம பெண்கள் தானே கொடுப்போம். இப்போ சபையில் நடக்கும்போது கூட எதுவுமே சொல்லலை. திடீர்னு எனக்கு அந்த ஒரு யோசனை வந்தது. பாருங்க, அந்த யோசிச்சுட்டு நான் கொஞ்ச நாள் நான் இருக்கிற கீதா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னாலும் நாளைக்கு மெசேஜ் நீங்கள் எடுக்கிற மாதிரி எனக்கு அப்படியே தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. வார்த்தையே எனக்கு வரல. ஏன்னாக்கா இது போல கீதாம்மா அப்படி சொல்லிட்டாங்க. என்னம்மா எடுத்துட்டியாம்மான்னு நம்ம சொல்லிட்டு கேட்டாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நேற்றுக்குள்ளே எனக்கு ஒரே அழைச்சிட்டு நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தேன். நைட்டு 11:30 மணி வரைக்கும் நான் வார்த்தையே எடுக்கல. 11:30 மணி ஆயிடுச்சுன்னா நான் படுத்துட்டு 1:45 மணி இருக்கும். எனக்கு திடீர்னு எனக்கு விழிப்பு வந்துடுச்சு. சப்பா நாளைக்கு வார்த்தை கொடுக்கணுமே நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1:45 எழுந்து நான் என்ன பண்ணேன்னு வேறு வாசிங்க நான் ஆரம்பித்தேன். கர்த்தர் பாருங்க, நம்ம அண்ணனோடு இடைப்படாது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்துவாராக. ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடுவோம். பேசும் ஆசையா இருக்குதையா என்னோடு இயேசுவை கொஞ்சம் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 12:14. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். அப்போ கர்த்தர் எல்லோருமே என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு நினைவு வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த காரியத்தை நம்மளுக்கு செய்ய வேண்டாம். நம்ம என்ன பண்ண சமூகத்துல நம்ம நிற்கிறவர்களாய் காத்திருக்கிறவர்களா நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு, பெரிய காரியங்கள். அப்ப என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்கள் கண்கள் அந்நிய கண்கள் அல்ல, அந்த அதிசயத்தை காணும்படி என்ன பண்ணாரு, நம்மளுடைய கண்களை அவர் என்ன பண்ணாரு, திறக்கிறவரா இருக்கிறார். அதான் சொல்லி இப்பொழுது எப்பொழுது இப்ப இந்த நொடி பொழுதுல நீங்க காத்திருக்கிறீங்கன்னா இருதயத்தை என்ன பண்ணாரு, கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கார். மனுஷன் நம்மளை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது, பார்க்க முடியாது, தெரிய முடியாது. ஆனால் உள்ள பிரியங்களை ஆராய்ந்து அறிக்கிறவர் யாரு, கர்த்தர். அதான் சொல்ல இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். அப்ப அந்த பெரிய காரியங்கள் நம்மளுக்கு செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 51:1. இல்லம்மா, சங்கீதம் 51:1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும். அப்ப நாம என்ன பண்ணணும், அந்த அதிசயத்தை நம்ம கண்கள் காணும்படினாக்க நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம சுத்திகரிக்கப்படணும். அப்ப அந்த இரக்கத்தை கத்திரத்துல நம்ம என்ன பண்ணணும், கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளதா இருக்கணும். அதுதான் தேவனே உமது கிருபையின்படி, அவருடைய கிருபையின்படி என்ன பண்ணா எனக்கு இறங்கும் என்று நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவர் இடத்துல என்ன பண்ணணும், நம்மளை தாழ்த்தி நம்ம என்ன பண்ணணும், கேட்கிறவர்களா இருக்கலாம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலுக்கு நீங்க என்ன பண்ணலாம், சுத்திகரியும். அப்ப நம்மளுக்குள்ள மீறுதல்கள் காணப்படுது. நம்மளுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், மற்றவர்களை குறை சொல்லுவது, பேசுவது எல்லாமே என்ன பண்ணல, பாவம். அடுத்தவங்களை நீ ஒரு தவறை நினைத்தா கூட அது கூட என்ன பண்ணல, பாவம்னு சொல்ற. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கர்த்தரிடத்துல நம்ம சுத்திகரிக்கும்படியா, நம்மளை கழுவும்படியா நம்ம முற்றிலுமா நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்ல, கர்த்தர் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு இன்னைக்கு என்ன பண்ணுங்க, அற்புதத்தை காணுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அற்புதத்தை கர்த்தர் நம்ம அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். அதே சங்கீதம் 94:18. அப்ப என்ன சொல்லுனாக்கா, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே என்ன பண்ற, ஒரு கிருபை என்னை தாங்குகிறது. அப்ப நம்ம கால் நம்ம விழ
வந்து என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆனா வந்து அநேக பேர் சொல்றாங்க நான் செய்வேன்னு சொல்றாங்க, அது கூட என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்த்துக்க முடியாது. ஆனா தேவன் வந்து நம்ம கால் கொஞ்சம் சறுக்கும் போது நம்ம என்ன பண்ணாரு, நம்ம விழாதபடி அவர் என்ன பண்ணாரு, தாங்குகிறவர். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது நம்ம வந்து வாய் தந்து என்ன பண்ணோம், விழ போறோமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து நம்மளை வந்து கிருபையினால் என்ன பண்ணாரு, தாங்குகிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம வந்து கர்த்தர் வந்து நம்ம என்ன பண்றாருனாக்கா, நம்ம விழ வச்சு பார்க்கிற தகப்பனல்ல, நம்ம விழுவதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ற, கர்த்தர் வந்து நம்மளை தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். அப்ப சங்கீத தாவீது கூட சொல்றாரு, என் வலது பக்கத்துல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, நிழலா இருக்கிறீங்க, என் கால் சறுக்கும் போது என்னை தாங்குகிறீங்க, என்னை வந்து என்ன பண்றீங்க, எனக்கு வலது காலத்துல என்னை என்ன பண்றீங்க, நீங்க நிழலா இருக்கிறீங்க. அப்ப பாதுகாக்கிறாரு, நம்மளுக்கு நிழலா இருக்கிறாரு, கால்கள் சறுக்கும் போது என்ன பண்றாரு, நம்மளை தாங்கி பிடிக்கிறவரா இருக்கிறாரு. அதே வந்து சங்கீதம் வந்து 136:23 அப்படி சங்கீதம் வந்து 136:23 தம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தாழ்வு இருந்தாலும் சரி, உயர்ந்திருந்தாலும் சரி, அவர் என்ன பண்றாரு, நம்ம வந்து நினைக்கிறவரா இருக்கிறார். எப்பொழுது கர்த்தர் நம்மளை வந்து நினைக்கிறவரா இருக்கார், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல கர்த்தர் நம்ம தாழ்வுல இருக்கும்போது மற்ற என்ன பண்ணுவாங்க, நம்மளை நினைக்க மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா நம்ம என்ன பண்ணாங்க, நினைப்பாங்க, தேடுவாங்க. நீ கொஞ்சம் தாழ்ந்து போய் நீ கொஞ்சம் வந்து ஏழ்மையா இருந்து யாருக்கும் என்ன பண்ணாங்க, விசாரிக்க வருவதில்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாங்க, அந்த தாழ்வுல அந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு, அவர் வந்து நம்மளை வந்து நினைக்கிறவரா இருக்கிறார். மனுஷன் நினைக்கிற நினைவல்ல, அவர் வந்து நம்மளை என்ன பண்றாரு, விசேஷமா நினைக்கிறவரா இருக்கிறார். அப்ப வந்து நம்மளுடைய தாழ்வுல நம்ம நினைக்கிறவரா இருக்கிறார். அடுத்தது வந்து நம்ம வாசிப்பதே வந்து சங்கீதம் வந்து 57:3 இருக்கிறார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை என்ன பண்றாரு, ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என்ன சொன்னா, மனுஷன் நம்மளை விழுங்க பார்க்கிறான். அப்போ வந்து என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அப்ப என்ன பண்ணுவான், நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து தூஷணமா பேசுவான், நிந்திப்பான் நம்மளை. அப்படி இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் நம்ம பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்புற அந்த சூழ்நிலை வந்து நம்ம என்ன பண்ணாது, மாட்டிக்க கொள்ளாதபடி. மனுஷன் என்ன பண்ணுவான், ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் என்ன பண்ணுவான், நம்மளை நிந்திப்பான், தூஷிப்பான், பல விதமான காரியங்களை சொல்லுவான். ஆனா அதெல்லாம் பரலோகத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை கவனிக்கிறவரா இருக்கிறார். கவனித்து அந்த சூழ்நிலை நம்மளுக்கு என்ன பண்ணாரு, ஒத்தாசை அனுப்பி நம்மை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்பார். நமக்கு என்ன பண்றாரு, அவர் பாதுகாப்பை நமக்கு அளிக்கிறவரா இருக்கிறார். அடுத்து அதே அதிகாரத்துல வந்து 2வது வசனம் சொன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ வந்து அந்த சூழ்நிலையில நம்ம யார் நோக்கி கூப்பிடலாம், அவரை மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். அதாவது இக்கட்டு நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு இக்கட்டு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம யாரை நோக்கி பார்க்கிறவர்களா, அவரை நோக்கி பார்க்கிறவர்களா தான் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறது தகப்பனா இருக்கா. ஆனா நாம தான் என்ன பண்றதுல, அவர்கிட்ட வந்து கேட்கறது இல்லை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்ல, ஆனா நம்ம வந்து என்ன பண்ணல, கேட்கிறது இல்லை. அப்ப வந்து என்ன சொன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு எல்லாவற்றையும் எப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ண செய்ய அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். அதே வந்து 56 வந்து 14 என்ன சொன்னா, தேவனை நம்பி இருக்கேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். அப்ப நம்ம அவரை நோக்கி பார்த்திருக்கும் போது மனுஷன் நம்மளுக்கு என்ன காரியத்தை செய்யணும்னு நினைத்தாலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னாக்கா அந்த காரியத்தை மட்டும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னாக்கா நம்ம தேவனை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறோம். நம்ம மனுஷனை நம்பி இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணோம், விழுந்த இடத்துல நம்ம கடந்திருப்போம். தூக்க விடுறதுக்கு என்ன பண்றாங்க, ஒருவரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தேவனை நம்பி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த காரியம்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய மனுஷனுக்கு உயர்ந்த அடைக்கிறதுக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் தான் கண்ணிய இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண தேவனை நம்பி இருக்கிறவங்க நம்ம இருக்கும்போது மனுஷன் நம்மளுக்கு என்ன செய்ய நினைத்தாலும் அதெல்லாம் பண்ண முடியாது, செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு வந்து அடைக்கலமா இருக்கிறார், கோட்டையமா இருக்கிறார், நம்ம வந்து கண்மலையுமா இருந்து நம்மள நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். அடுத்தது வந்து வாசிப்போம் நீதிமொழிகள் வந்து 33:34. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரே அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். உங்களை யாரும் ஏளனமா பேசுறாங்களா, அதை குறிச்சு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தர் இடத்துல நீங்க இருக்கும்போது உங்களை யாரெல்லாம் குறை சொல்றாங்களோ, உங்களை இகழ்கிறார்களோ அவர் என்ன சொன்னா, இகழ்வோரே அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவங்க எங்களை இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க எங்களை சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு வீம்புக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா சொன்னா நம்ம அத்தனை சொன்னா நீ சும்மா இரு, யுத்தம் யாருக்கு என்னுடைய சொல்ல. அப்ப நம்ம என்ன பண்ண, எந்த சூழ்நிலையும் நம்ம சும்மா இருக்கும்போது கத்து என்ன பண்ணா, அதனுடைய காரியத்துல என்ன பண்ணாரு, யுத்தம் செய்ய அவர் வல்லவனாக இருக்கார். அதான் இகழ்வோரே அவள் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப நம்ம தாழ்மையா இருக்கும்போது அந்த கிருபை யாருக்கு கொடுக்கிறார், நமக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கா. அப்ப அந்த தாழ்மை தரித்தவர்களாய் நம்ம வந்து காணப்படலாம். நமக்குள்ள வந்து பெருமையோ மேட்டிமையான காரியங்களோ நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த தாழ்ந்த அந்த பணியோடு நம்ம கத்திரத்தில் நம்ம காணும்போது கத்திர என்ன பண்றாரு, நம்மளை வந்து உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தகப்பனா இருக்கிறார். இப்ப கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் காட்சிக்கு கொள்ளாதபடி காப்பார் அப்படின்னு அது வந்து 26 வந்து சொல்றாரு. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் காட்சிக்கு கொள்ளாதபடி என்ன பண்ணாரு, காப்பார். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து சிக்கி மாட்டிக்கு கொள்ளாதபடி கர்த்தர் என்ன பண்ணாரு, காக்குகிற தகப்பனா இருக்கிறார். அடுத்தது வந்து வாசிப்போம் சங்கீதம் 86:7. நான் கீழப்படுகிற நாளில் உங்களை நோக்கி கூப்பிடுவேன், கீழே கேட்கிறீர்கள். ஆமென். என்ன சொல்லிருக்கா, சங்கீதம் 86:7 சொல்லுங்க. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டறிவே. அப்ப நம்மளுக்கு ஒரு துக்கம் துயரம் நம்மளுக்குள்ள ஒரு வேதனை வருகிறதுனா நம்ம என்ன பண்ணணும், அந்த நாளில அவரை நோக்கி என்ன பண்ணணும், கூப்பிடும்போது நீர் என்னை கேட்டது. அப்ப அந்த நம்ம கேட்கிற காரியத்துக்கு கத்த என்ன பண்ணாரு, அதுக்கு வந்து பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். அடுத்தது வந்து எனக்கு அதுல வந்து 10 என்ன சொல்றாருனாக்கா, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். அப்ப அந்த கால் நம்ம துயரப்படுகிற போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணல, அதிசயங்களை செய்கிற தகப்பனா இருக்கிறார். மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவரும் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்ம என்ன காரியத்துல துயரப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணல, அதுல ஆறுதல் ஒன்றும் கிடையாது. ஆனா கர்த்தரை வந்து நம்ம நோக்கி பார்க்கும்போது அவரே ஆறுதலின் தேவனா இருக்கிறார் நமக்கு. அடுத்தது வந்து அதிலே வந்து 17 என்ன சொல்லுன்னா, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை கேட்டுகிறதை என் பகையினர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரிடம். அப்போ வந்து நம்ம கர்த்தரை கேட்கும்போது அவர் என்ன பண்ணற, நமக்கு வந்து துணை செய்கிறவர் மாத்திரம் அல்ல, பகையில நம்மளை எதிலெல்லாம் நம்ம விழுந்து போயிடுவோம், எதிலெல்லாம் நம்மளை தள்ளன்னு பார்த்தாலும் அதுல இருந்து வெட்கப்படும்படி என்ன பண்ணற, அனுகூலமான நம்மளோட ஒரு காரியத்தை என்ன பண்ண கர்த்தர் செய்வார். ஆனா மனுஷன் வந்து நினைக்கிற நினைவுபடி அவர் நினைக்கிற தகப்பன் அல்ல. ஆனா கர்த்தர் நமக்காக என்ன பண்ணாரு, யாவத்தையும் செய்கிற தகப்பனா இருக்கிறார். அப்ப நாம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, கர்த்தர் இடத்துல வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து பிரியமான பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும், காண்பவர்களா நம்ம காணப்படணும். சங்கீதம் வந்து 147:7 இருப்பாங்க. சங்கீதம் 147:11.
பிரியமாய் இருக்கிறார். அப்ப நாம அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கர்த்தரை என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம பெரிய காரியங்கள் என்ன பண்றாரு, நமக்காக செய்கிற தகப்பனா இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலோ எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்காதபடி நம்ம கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அதை செய்யணும் சொல்றாரு, நான் என் ஆத்மாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்த்திரு, நான் நம்புகிறது யாரால வரும், அவரால வரும். அப்ப மனுஷனால நம்ம நம்புகிற காரியத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில கொடுக்க முடியாது. அந்த தேவையை நமக்கு இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா நம்ம தேவைகள் இன்னும் என்பதை என்ன பண்ணிக்கிறாரு, அவர் அறிந்திருக்கார். இது நாடிய கூட நான் முழங்கால் போடுவதற்கு முன் என் தேவைகள் இன்னது என்பதை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, அறிந்திருக்கார். அப்ப நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அவர் இடத்துல என்ன பண்ணணும், நம்ம வந்து கிருபைக்காய் நம்ம காத்திருக்கிறதா இருக்கணும். அப்ப இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து நம்ம அநேக ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணாரு, ஆச்சரியமா நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். அதான் முதல் வருஷம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது இன்றைய உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, அற்புதத்தை காண்பீர்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரித்து நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாரு, அற்புதங்களை செய்கிற தகப்பனா இருக்கிறார். கர்த்தர் தாமே